ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சந்தோஷ். ஸோ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பந்தலில் இருக்கக்கூடிய சிவன் டெம்பிளில் தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக ஆயிடுச்சு. இந்த கோவில் வந்து கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோவில் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைட்ஸால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ கீழே இருந்து மேலே இருக்க வரைக்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த சிலையோடைய வடிவமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா கோயம்பந்தல்லேருந்து காமாட்சி அம்மன் கோவில் போகிற வழியில் தான் இருக்குது இந்த கோவில். ஸோ யாராச்சும் இந்த கோவிலை பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான இருக்கும் இந்த கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ எந்த டைம் பண்ணாலும் இந்த கோவிலுக்கு வந்து போகலாம், போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இந்த கோவிலுடைய அதாவது அபிஷேகம் பண்ணி கீழே வரக்கூடிய தண்ணி கூட பார்த்திங்கன்னா அந்த கல்லுடைய இதில் தான் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிரனைட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த அதேமாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த இதேமாரி இந்த செவுத்தில், அதாவது இந்த கற்செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா எழுத்தை வந்து பொறிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காண்ற பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய பேக் சைடுடைய வெளியே வர அவுட் சைடு வர வழி அது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தை காட்டுறேன். ஸோ அந்த எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை கோவிலில் இருக்கக்கூடிய ஸோ அந்த பிரம்மாண்டமான ஒரு கல் மாதிரி தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோவிலுடைய ஃப்ரண்ட்டில் தான் போகிறோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வாங்க, இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த தண்ணி வர ஒரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அம்மனுடைய, அதாவது அம்மன் ஒன்று இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அபிஷேகம் பண்ணால் அந்த தண்ணியெலாம் இந்த சைடில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நவகிரக கோயில் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கனாலே இந்த கோவிலுடைய ஆக்சுவலாக இந்த கோவிலுடைய கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவில்கள் பார்த்திங்கனால அப்போவே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, கோவில் வந்து பாதி மட்டும்தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல்ஃபில் பண்ணல இந்த கோவிலை. ஸோ அதனால தான் இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தூண்களும் பார்த்திங்கன்னா அப்போ கட்டினது தான். ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக தான் ஆச்சு இந்த கோவில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி. ஸோ இப்போ அதனால தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தூண்கள் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோவில். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் கோவில், பார்த்திங்கன்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கோவிலுடைய லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர், கோவிலோடைய ரைட் சைடில் வந்து முருகர் இருப்பார். பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே முருகர் இருக்கார், அதுவும் வள்ளி தேவியும் தேவானியும் கூட இருக்கார் பாருங்கள். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் தான் இருக்காங்க. ஸோ காட்டுறோம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாக சிவனை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குங்க. இந்த கோவிலுடைய மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே ஃபுல்லாக இந்த கோவில் ஃபுல் கிரனைட்ஸால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு சிவனை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சிவனை வந்து எவ்வளோ சூப்பராக அருமையாக ஜோடித்து வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெண்டு பீமர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வச்சுருக்காங்க இந்த 2 சைட்லேயும், லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த சைட்லேயே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பாருங்கள், உங்களுக்கு காட்டுறது பாருங்கள். ஸோ இந்த கோவில் அதை பாருங்கள். ஸோ இதே மாதிரி இந்த
கோவிலுடைய அந்த சின்ன சின்ன சிற்பங்கள், அதாவது இந்த குழந்தை வடிவிலான இந்த சிற்பங்கள்லாம் அங்கே பொறிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்தமாரி சிலைகள் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.